நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்மையில கூட இந்த படத்துல தனது பாகத்தை முடித்து விட்டு ரங்கராஜ் பாண்டே கூட இந்த படத்தில் பணியாற்றியதை பற்றி பேட்டியும் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை அஜித் சாருடைய பிறந்தநாளுக்காக ரிலீஸ் செய்ய படக்குழுவும் பிளான் போட்டு வராங்க. ஆனா இந்த படம் அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆவது கொஞ்சம் கடினம் தானாம். காரணம், இந்த படத்தின் ரிலீஸ் செய்தி தள்ளி போனாலும் பரவாயில்ல, நிதானமாக பட வேலைகளை நம்ம தலை நடத்த சொல்லி இருக்காராம். அதே போல விஸ்வாசம் படமும் இன்னும் பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதனால இந்த படத்தை தாமதமாக ரிலீஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு வராராம். நம்ம அஜித் சார் கடந்த 2 படங்களுடைய அப்டேட்டையும் திடீரென எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம வெளியிட்டாரு. அதே போலதான் நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் திடீரென வெளியாச்சு. அந்த வகையில இந்த படத்துல இருந்து அடுத்து வரப்போகும் டீசரும் திடீரென தான் வெளியாகுமாம். மேலும் இந்த டீசர்ல தல அஜித்தின் தெரிக்கும் பஞ்ச்வசனமும் ஒரு சில கோட்காட்சிகளும் இருப்பதாகவும் சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துல ரசிகர்களுக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தல அஜித் எந்த ஒரு ஸ்டண்டாக இருந்தாலுமே டூ போடாமல் தானே நடிப்பார். அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு சண்டைக்கு டூ போடாமல் இவரே நடிச்சிருக்காராம். இந்த காட்சியும் இந்த டீசர்ல இடம்பெற வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனர் வினோத் இந்த படத்தை ஸ்பாட் எடிட்டிங்கும் செஞ்சுட்டு வராரு. அதே நேரம் தனது அடுத்த படத்திற்கான பணிகளையும் ஆள் வைத்து ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காராம். இவருடைய அடுத்த படம் தல அஜித்துடன் தான். அந்த படம் ரீமேக் இல்லை, வினோத் சாருடைய சொந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ட்ரீசருக்கு வருவோம். நேர்கொண்ட பார்வை படம் ஸ்பாட் எடிட்டிங் நடந்து வரும் வேளையில இந்த படத்துடைய ட்ரீசருக்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு வருதாம். அதை அறிந்த ஒரு சில தல ரசிகர்கள் இந்த படத்துடைய டீசரை ஃபர்ஸ்ட் லுக்க போல திடீரென வெளியிடாம முறையான அறிவிப்புடன் வெளியிடுங்க அப்படின்னு கோரிக்கையும் எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தல ரசிகர்களுக்கு தற்போது ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அஜித் சாருடைய ரசிகர்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் இந்த படத்துடைய டீசர் ஏப்ரல் 1 வாரம் அல்லது 2ஆம் வாரத்துல கண்டிப்பாக வெளியாகிடுமாம். இதற்கு முன் இருந்த படங்களுடைய டீசர் சாதனைகள் கண்டிப்பாக தகர்க்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நேர்கொண்ட பார்வை படத்துடைய டீசருக்காக உங்களை யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.